த லாஸ்ட் ஸ்டோன் கார்வர், கடைசி சிற்பி. 7th இங்கிலீஷ் டேர்ம் 2 யூனிட் 2 ப்ரோஸில் இருக்கிற இந்த ஸ்டோரியை தமிழில் பார்த்துக்கிட்டு வர்றோம். இது 5வது பார்ட், பேஜ் நம்பர் 118. ஏன்னா அது உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும் என்று சலீம் முணுமுணுத்தான். இங்கே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்று அவன் அவருடைய இதயத்தை சுட்டிக்காட்டினான். அந்த முதியவர் சிறுவனை ஆச்சரியத்துடன் பார்த்தார். அவன் முகம் சிவந்து முகத்தை திருப்பிக் கொண்டதை கண்டார். நீ சொல்றது சரிதான் சலீம், நீ சொல்றது சரிதான். பின்னர் திடீரென வெறுப்புடன் அவர் மார்பில் அடித்துக் கொண்டார். அப்ப நீயும் ஆக்ராவுக்கு போய் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சாம்பல் தட்டுகளை ஆஷ்ட்ரேவை பெருமளவுல உற்பத்தி செய்யணும் என்றபடி முதியவர் வலியுடன் இருமினார். தனது தண்ணீர் கோப்பையை எடுக்க கையை நீட்டினார். சாப்பிடுங்க மாஸ்டர்ஜி, சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். சாப்பிட்ட பிறகு அந்த முதியவர் மீண்டும் தனது சுத்தியலையும் உளியையும் எடுத்தார். இரவு நீண்ட நேரம் வேலை செய்தார். அதிகாலையில் உளியும் சுத்தியலும் அவரது கையிலிருந்து தரையில் விழுந்தது. அவரது வயதான உடல் தொய்வடைந்து தளர்ந்து குப்புற விழுந்தது. அவரது நெற்றி கிருஷ்ணனின் புல்லாங்குழலில் மோதி சிலையின் அடியில் விழுந்தது. ராமா என்று முணங்கிக் கொண்டே மயக்கமடைந்தார். பிறகு அவர் கண்களை திறந்து பார்த்தபோது தன் படுக்கை அறையில் ஒரு கட்டிலில் படுத்து கிடந்தார். அவர் ஒரு லேசான பருத்திப் போர்வையால் மூடப்பட்டிருந்தார்.